ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கணும். முடிவு கட்டுவீங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், லாரி தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயம்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தான் விவசாயம் மேற்கொள்ளும். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்ல. ஏரி குளம் குட்டை அனைத்து தூர்வாரணுமா இல்லையா? தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொண்டு போனாங்க. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்றதுக்காக அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் தங்கு தடை இல்லாம ஏரி குளம் குட்டை அது இருக்கிற வண்டல் மண்ண விலை இல்லாம அள்ளிக்கலாம். அதே போல லாரி தொழில் இன்றைக்கு நலிஞ்சிருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழில் சிறக்க அதிமுக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கும். அதே போல கைத்தறி தொழில், அதே போல பவர்லூம் விசைத்தறி தொழில், அதுவும் பிரதான தொழில். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணி தேக்கம் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உடனடியாக அந்த துணியை விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக மானியம் கொடுத்து தேங்கி இருந்த துணிகள் அனைத்து விற்பனை செய்யப்பட்டது. நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலை இல்லாம 300 யூனிட் கொடுத்தோம். இப்போ 300 யூனிட் நம்முடைய நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டா விலை இல்லாம கொடுப்போம். அதுபோல விசைத்தறி தொழில் செய்கின்றவர்களுக்கு இப்பொழுது 1000 யூனிட் தான் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அதை 1400 யூனிட் விலை இல்லாம கொடுப்போம். விசைத்தறி தொழில் செழிக்கும், கைத்தறி தொழில் செழிக்கும், விவசாயம் செழிக்கும், லாரி தொழில் ஈடுபட்டுகிறவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இது அதிமுக ஆட்சியுடைய உறுதிமொழி. அதே போல 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே அதை 2500 ரூபாயை உயர்த்தி கொடுக்கப்படும். இது நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி 2500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அதே போல நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயம் வரும். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை, ஒரே 5 ஆண்டு 2016 விவசாயிகள் வாங்கிய கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி. 2021 நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும்.